ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் டே பை டே நம்ம எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸில் வந்து பாதுகாப்பானதா பாதுகாப்பு இல்லாததா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் ஏதாச்சும் மால்வேர் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் டேட்டா வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் வந்து அன்அத்தரைஸ்டு ஆப்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் மூலமாகவே நம்ம செக் பண்ணிக்கிட முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த செட்டிங்ஸில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த செக்யூரிட்டி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செக்யூரிட்டியை கிளிக் பண்ணோடனே இதில் ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே வரிசையாக வரும். ஸோ இதில் வந்து மேலே வந்து ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் ஃபோன் செட்டிங்ஸில் இப்படி வராமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ரைட் சைட் கார்னரில் உங்களோட ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இங்கேயும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்படி கிளிக் பண்ணோடய நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஸ் எல்லா ஆப்ஸையுமே ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அன்அத்தரைஸ்டு ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதில் வந்து விசிபிள் பண்ணும். நம்ம உடனே வந்து அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணதும் டைரெக்டாக அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதை ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணது அப்படிங்கிறது நான் வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக அப்படியே மேலே பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஸ்கேன் ஆப்ஸ் வித் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு போட்டு ப்ளே ப்ரொடெக்ட் கேன் ஸ்கேன் திஸ் டிவைஸ் அண்ட் வார்ன் யூ அபவுட் ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஃபோனில் ஏதாச்சும் அன்அத்தரைஸ்ட் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா இது இன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லுது. அந்த மாதிரி டேஞ்சரான ஆப்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் கூகுள் குரோம் யூஸ் பண்ணும். அது தவிர்த்து வேற நிறைய வந்து ஃபோன் ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே தெரியாமல் கூட ஒரு சில நேரங்களில் ஏதாவது லிங்கில் நம்ம போகும்போது நம்ம ஃபோனில் வந்து வேறு ஏதாச்சும் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஹைட் ஆகி கூட இருக்கும், ஹிடனாக கூட நம்ம ஃபோனில் இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம மொபைல் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சில ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஒரு சில டைமிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து அந்த ஆப் வந்து தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆப் வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போதும் இதில் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணும். நம்ம வந்து இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம அந்த ஆப்பை வந்து டெலிட் பண்ணிக்கிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இருக்கிற இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன் சேஃப்டியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இது பண்ணுற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம். மதுரைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.